அருள்மிகு பிரகன்நாயகி சமேதே ஸ்ரீ கரை கண்டீஸ்வரர் ஆலயம் செய்யாற்றங்கரையில் முருகப்பெருமானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சிவபெருமானுடைய 7 சப்த கரை கண்டீஸ்வரர் ஆலயங்கள் உள்ளதாக கடந்த வீடியோவில் பார்த்துருந்தோம். அதில் 2 ஆலயங்களை பற்றிய காணொலியும் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் இந்த கரை கண்டீஸ்வரர் ஆலயங்களில் 3வது கரை கண்டீஸ்வரர் ஆலயம் தான் இப்போ நாம் பார்த்துட்டு கரை கண்டீஸ்வரர் ஆலயம். ஆலயத்தோட நுழைவாயிலே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு எதிர்த்து மாதிரி ஒரு நந்தி மண்டபம் இருக்கு. அது அழகிய பெருகி நந்தி இருக்கு. நந்தி மண்டபத்தில் நிறைய வேலைப்பாடுகள் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த கோயில் அமைவிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யாற்றங்கரையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் கலசப்பக்கம் ஒன்றியத்தில் கோயில் மதிமங்கலம் அப்படின்ற ஊர்ல தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இப்போ ஆலயம் எப்படி இருக்குன்றதான் பார்க்கலாம். இந்த ஆலயத்தோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலயத்தோட தென்புறத்தில் நிறைய தூண்கள் இருக்கு. தூண்கள் இணைந்த மண்டபம். ஒவ்வொரு தூண்லையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கிறத பார்க்க முடியும். பெரும்பாலான கோயில்களில் இந்த சிற்ப வேலைப்பாடுகள் பார்த்தீங்கன்னா பூ போல விலங்குகள் உருவம் இப்படிதான் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மனித உருவங்களாக இருக்கு. ஒவ்வொரு மனித உருவமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. பாருங்க, கோயிலுக்கு அந்த தூணோட மேல் பகுதியிலையும் பாருங்க அடிப்பகுதி வைக்க அவர் வில்லில் இருக்காரு. நெருப்புலேருந்து வர மாதிரி இருக்கு. கையில் வில்லு வச்சிருக்காரு அப்படின்றத பார்க்க முடியுது. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்களேன், ஒவ்வொரு பில்லர்லையும் ஒவ்வொரு விஷயங்கள் அந்த மனித அமைப்புகள் தான். எல்லாம் மனிதர்கள் வந்துக்கிற மாதிரி மனித உருவங்கள் இருக்கிறதா நிறைய பார்க்க முடியுது. இந்த கோயிலை பற்றி சொல்லணும்னா இந்த கோயில் புனரமைக்கப்பட்ட கோயில். ஆனால் அந்த கோயிலை பார்க்கும்போது புனரமைக்கப்பட்ட கோயில் மாதிரி தெரியாது. அப்படி இருந்த மாதிரியே அப்படியே இருக்கு. கோயிலில் எந்த பகுதி புனரமைக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது. அந்த அளவு ரொம்ப ரொம்ப தத்ரூபமாக மிக நேர்த்தியாக இந்த கோயிலை புனரமைச்சிருக்காங்க. அந்த புனரமைத்த குழுவுக்கு நம்ம கண்டிப்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கணும். இந்த காணொலி வாயிலாக பாருங்க எவ்வளோ உருவங்கள் இருக்கு. எங்கேயுமே கோயில் புனரமைக்கப்பட்ட அடையாளமே கிடையாது. அந்த அளவு ரொம்ப ரொம்ப நீட்டாக ஃபுல்லாகவே யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலோட வலதுபுறத்தில், அதாவது இறைவனுக்கு சிவபெருமானுக்கு வலதுபுறத்தில் விநாயகர் தனி கற்றலில் இருக்காரு. இந்த மாதிரி அமைப்பு பெரும்பாலான சிவாலயங்களை பார்த்துருக்கோம். இப்போ அந்த விநாயகர் கோயிலாண்டு இருந்து இப்படி பார்க்கும்போது இந்த கோயிலோட ஃபுல் வியூ என்ன ஏது அப்படின்றத பார்க்குறோம். இந்த கோயிலோட உட்புறத்தில் பார்க்குறோம் உள்ள தூண்கள். ஏன்னா கோயில் வழக்கம் போல நம்ம போனதுல கோயில் பூட்டப்பட்டிருந்ததால் கோயிலுக்குள்ள நம்ம வீடியோ எதுவும் எடுக்க முடியல. இந்த கோயிலுக்கு வெளியில இருந்தா வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். பெரும்பாலான இந்த மாதிரி சிவன் கோயில்கள் நாம் பார்த்த வரைக்கும் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவனுக்கு தனியாக சென்ட்ரலில் இருக்காரு. ரைட் சைடில் விநாயகருக்கு தனி கோயிலும், பின்னாடி முருகருக்கு தனி கோயிலும், கோயிலோட வலது இடதுபுறத்தில் பார்வதி அம்மைக்கு தனி கோயிலும், சில இடங்கள்ல துர்க்கைக்கு காலபைரவருக்கு சிலைகள் இருக்கு, சில இடத்துல இல்லாமல் இருக்கு. இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். இந்த கோயில் அந்த வகையில் தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் பார்த்துல தாரமங்கலம் அமரகுந்தி கோயில், இது முருகர் கோயிலை பார்த்துட்டு இருக்கோம். உள்ள முருகர் சன்னிதானம் அங்க இதே அமைப்பு தான் இருக்கு. அதே மாதிரி சேலம் மேட்டூர்ல உள்ள அம்மாப்பேட்டை கோயில் காவிரி கரையில முதல் சிவாலயம், அதுல இதே அமைப்புகள் தான் இருக்கு. பார்க்கும்போது தெரியும் இந்த சிற்பங்கள் எல்லாமே பழமையான சிற்பங்கள். ஆனால் சிற்பங்கள் எதையுமே அவங்க சேதப்படுத்தலை. முடிஞ்ச அளவுக்கு அப்படியே முழுக்க முழுக்க பயன்படுத்தி இருக்காங்க. கோயிலில் ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் அந்த கல் வேலைப்பாடுகள் இல்லாமல் சிமெண்ட் வேலைப்பாடுகள், அதுவும் குறைவான இடத்துல மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி இந்த கோயிலோட நீட்னஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக வச்சிருக்காங்க. ஏன்னா பெரும்பாலான கோயில்கள் அந்த நீட்னஸ் இருக்காது, மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்கும். ஆனா இந்த கோயில் அப்படிலாம் சொல்லவே முடியாதுங்க. அவ்வளவு அருமையா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த கோயில ஏதாவது கல்வெட்டுகள் இருக்கு, அந்த கோயிலை கட்டியவர் யார் அப்படின்ற தகவல் எதுவும் உங்களுக்கு கிடைக்கப்படவில்லை. இந்த செய்யாற்றங்கரையில் உள்ள 7 கரை கண்டீஸ்வரர் ஆலயங்கள்ல 3 ஆலயங்கள் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். மீதி உள்ள 4 ஆலயங்கள் எது என்ன அப்படின்னு தெரியல.
ஏன்னா இந்த கரை கண்டிஷன் பேரில் நிறைய கோயில்கள் இருக்குது, அந்த புது புது கோயில்கள் எழுப்பப்பட்டிருக்கு. அதனால வந்து பழமையான உண்மையான கரை கண்டிஷனர் ஆலயம் எதுன்னு தெரிஞ்சுக்க முடியல மீதி உள்ள நாளில். அதாவது அப்படி தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, கோயிலை வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அது வந்து பார்வதி தேவியோட சன்னதிக்கு முன்னாடி இருக்கும். இங்கேயும் நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பில்லர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மனித உருவங்கள் தான் முழுக்க முழுக்க இருக்கு. பாருங்க, பில்லர் ஃபுல்லாகவே முடிந்த அளவுக்கு மனித உருவங்கள் இருக்கு. சில இடங்களில் மட்டும்தான் டிசைன்ஸ் இருக்கு. ரொம்ப தத்ரூபமாக டிசைன்ஸ்லாம் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. பாருங்க, கோயிலோட பில்லர் ஆகட்டும், மேல் விதானம் ஆகட்டும், எல்லாமே அவ்வளோ நீட்டாக இருக்கு. எங்கேயுமே வந்து புனரமைக்கப்பட்ட கோயில்னு சொல்றதுக்கான அடையாளங்கள் எதுவுமே கிடையாது. பார்வதி தேவிக்கு முன்னாடி நந்தி ஒன்று இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அதே மாதிரி இந்த கோயில் எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்ற தகவலோ, இதை பற்றி கல்வெட்டு ஆதாரங்களோ, ஏதேனும் வரலாற்று தகவல் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மற்றவங்களுக்கு பயன்படக்கூடிய விஷயமா இருக்கும் வரலாற்று பதிவு செய்வதற்கு. இந்த மாதிரி இந்த ஆலயத்தில் சில பகுதிகள் மட்டும் பார்த்தீங்கன்னா சிமெண்ட்ல வந்து கட்டடங்கள் சில இடங்களில் மட்டுமே இருக்கு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பாருங்க, இப்போ இதிலே தான் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பழைய கற்களை கொண்டு தான் பயன்படுத்தியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு கோயிலுங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ளவர்கள் கண்டிப்பாக அந்த கோயிலை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அவ்வளோ அருமையான கோயில் இது. இப்போ மூலவரான சிவபெருமான தரிசனம் கிடைக்குது. இந்த கோயிலோட ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அந்த துவார பாலகர்கள் 2 சைடு இருக்காங்க பாருங்க, எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்காங்கன்னு. எவ்வளவு பிரம்மாண்டமான துவாரபாலர்கள் எந்த ஒரு சிவாலயத்தையும் நான் பார்த்ததுல அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான துவாரபாலர்கள் இந்த கோயில மட்டும்தான் இருக்காங்கன்னு குறிப்பிடத்தக்கது. இது போல செய்யாற்றங்கரையில் உள்ள மற்றும் ஒரு சிறப்பான கோயில்களையும் கட்டிடங்களையும் தொன்மை வரலாற்றையும் கூறும் மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.